ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லியோட காலத்தில் வந்து தாலி கட்டியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் வந்து நம்முடைய விஜய் சார் வந்து இருக்காங்க. போலீஸ்லேருந்து நம்மளுடைய அரவிந்த் வந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா மல்லியை வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி வந்து விஜய் கையில் வந்து பேசுகிறாங்க. நம்மளுடைய விஜய் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மல்லி நான் வந்து உன்னை என் மகளுக்கு வந்து அம்மாவை தான் வந்து கூப்பிட்டு வந்தேன், நடிக்க தான் வந்து கூப்பிட்டு வந்தேன். ஆனால் வந்து எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை வந்து நீ வந்து கொடுக்குறிய. என் மக வந்து உன்னை வந்து உண்மையான அம்மாவை வந்து நம்புகிறா, அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதுக்காக வந்து இப்போ வந்து நடக்க போகிற கல்யாணத்தை வந்து நிப்பாட்டுறி. இது வந்து கொஞ்சமாவது வந்து நியாயமாக இருக்கா? உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் வந்து இப்போ வந்து என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாரு. என்ன தான் நடக்குதுன்னு எனக்கு வந்து ஒன்றுமே புரிய மாட்டுது. மல்லி தயவு செஞ்சு சொல்கிறேன், நீ வந்து என் வாழ்க்கையிலேருந்து இது போயிரு அப்படின்ற மாதிரி சொன்ன நம்மளுடைய அன்னபூர்ணி அம்மா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முடியாது, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இல்லை மல்லி காலத்தில் வந்து தாலி கட்டியே ஆகணும், இல்லைனா வந்து அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்து மிரட்டுறாங்க. போலீஸும் பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் வந்து மரியாதையோட சொல்கிறேன், தாலியை வந்து கட்டுங்க, இல்லைனா வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து டிவோர்ஸ் பண்ணாத வந்து இந்த கல்யாணத்தை வந்து நடத்துறீங்கன்னு சொல்லி வீட்டில் மொத்த பேரும் தூக்கி ஜெயிலில் போட்டு கழித்திங்க வச்சிரும் பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்முடைய ரஞ்சிதாவுக்கெல்லாம் வந்து பயங்கர ஷாக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சிதா வந்து என்ன கேட்குற மாதிரி, டே அரவிந்த் உனக்கு வந்து அறிவே இல்லைடா, அவள் தான் வந்து ஏமாற்றிட்டு வந்து உன்னை வந்து இங்கே கல்யாணம் பண்ணியாத வந்து இங்கே வந்து பணக்கார வாழ்க்கைக்கு வந்து ஆசைப்பட்டுட்டு இருக்கா, அது புரியாத நீ வந்து அவள் வந்து யோகின்ற மாதிரி அவளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி வார்த்தை அளந்து பேசுங்க. மல்லி வந்து கொஞ்ச நாள் தான் எனக்கு வந்து தெரியும், மல்லி வந்து எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க வெண்பா மேலன்றதெல்லாம் எனக்கு வந்து தெரியும். நீங்கள் வந்து தேவையில்லாத பேசுங்க சரிங்க. அவங்க வந்து ரொம்பவுமே நல்லவங்க. உங்களை மாதிரி வந்து பணக்கார ஆளுங்களை வந்து நல்லா தின்னு போட்டு கொழுத்து போட்டு அடுத்தவங்களை எப்படி கெடுக்கலான்ற எண்ணம் வந்து மல்லிக்கு வந்து கொஞ்சம் கூட இருந்ததில்லை. அவங்க வந்து எப்பயுமே வந்து எல்லாருமே வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிற மனசு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. விஜய் சார் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மல்லியை வந்து திருமணம் பண்ணிக்கிட்டே தான் ஆகணும், வெண்பாவுக்காக வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். இல்லைனா வந்து வெண்பா வந்து கடைசி வரைக்குமே வந்து உங்கள் கூட வந்து இருப்பாளை தவிர அவள் வந்து சந்தோஷமாக வந்து இருக்க மாட்டான். இந்த ரஞ்சிதாவெல்லாம் பார்த்திங்கன்னா வெண்பாவுக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்காது. இப்படிப்பட்டவர்களெல்லாம் நீங்கள் கல்யாணம் பண்ணிச்சிங்கன்னா கடைசியில் வந்து உங்களுடைய மகளை வந்து நீங்கள் தொலைச்சிட்டு ஊராக வந்து தேடுற மாதிரி வந்து ஆயிரும், பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. சார் நீங்கள் கொஞ்சம் கம்மன்னு இருங்க, என் வாழ்க்கையை வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லி நீ சொல்லி இந்த கல்யாணம் வந்து நடக்கணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எதுக்காக இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுற அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மல்லி பார்த்திங்கன்னா எந்த ஒரு காரணமும் சொல்ல சைலண்ட்டாக இருக்கேன். நம்முடைய பாபு பார்த்திங்கன்னா உன்னுடைய என் தங்கச்சியோட வாழ்க்கையில் வந்து நான் வந்து தடையாக இருக்க விரும்பலை, மரியாதையாக சொல்கிறேன் விஜய், நீ வந்து என் தங்கச்சியோட தான் வந்து வாழ்ந்தாகணும், இதுக்கு மேலே வந்து அவளை யாரும் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாருங்க. இதுக்கு மேலே வந்து நம்முடைய மல்லிக்கும் விஜய் சாருக்கு வந்து கல்யாணம் வந்து டும் டும் டம் டும் தான் நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆன்ல போடுங்க. தேங்க்ஸ்.